أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أرأيت الذي ينهى என்ன சொல்றாங்கல்ல இதுல வந்து தடுப்பவனை ம், பார்த்தீராங்கிறான். ம், தடுப்பவனை பார்த்தீரா இது ஒரு பெரிய ஒரு அபூஜஹல் கதைங்களா என்ன அது? ஆமா ஆமா ம்ஹும். நசலத் ஃபி அபி ஜஹல் ம்ஹும். லானத்துல்லா அல்லாஹ்வுடைய லானத்துக்குரிய ம்ஹும். அபூஜஹலுடைய விஷயத்துல இந்த ஆயத்து இறங்குச்சு. ம்ஹும். தவஅத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ம்ஹும். அல ஸலாத்தி இன்தல் பைத். ம்ஹும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து தொழுவதை விட்டும் தடுத்தான். காபத்துல்லாஹ் தொழக்கூடாது நானா. ம்ஹும். 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 வஅதஹு அல்லாஹு தஆலா பில்லதி ஹிய அஹ்ஸன். ம்ஹும். அல்லாஹ் தஆலா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது சிறந்ததோ அதை சொல்லி கொடுத்தானா. அந்த ம்ஹும். சமயத்துல இறக்கப்பட்ட ஆயத்து தான் இது அப்படின்னு சொல்றாங்க. ம்ஹும். ம்ஹும். ஒரு So, மனிதர் நன்மையை ஏவுறாரு, ம்ஹும். தீய தடுக்கிறாரு, மக்களை அரவணைச்சு போறாரு. அந்த ம்ஹும். மாதிரி ஒரு மனிதர் ஏப்பா நீ தொழுகையை விட்டு தடுப்பு நீ காபத்துள்ளால அப்படின்னு ம்ஹும். சொல்லிட்டு ரசூல் ம்ஹும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உபதேசத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ம்ஹும். ம்ஹும். அபுதன் இதா ஸல்லா ரைத இன் கான அலல் ஹுதா அவ் அமர பித்தக்வா. ம்ஹும். தக்வாவை ஏவக்கூடியவரு, பாவத்தை விட்டு மக்களை தடுக்கக்கூடியவரு, ம்ஹும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரையா நீ காபத்துள்ளால தொழாம இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து அப்ஜெக்ஷன் பண்றீங்க அப்படின்ற ம். மாதிரி ம். ம்ஹ்ம். ஸோ அபூ ஜஹல். அபூ ஜஹல தான் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அபூ ஜஹல் இல்ல உமர் யாராவது ஒரு ஆள ஆமா சொன்னாங்க இல்லையா? ம். ஸோ ரைத்தல்லதி யன்ஹா. ஒரு நிமிஷம் இத எடுத்துக்கிறேன். 96 9. டைலர் கால் சாத்திட்டு போச்சு. ஆ. ஒரு நிமிஷம். ரைத்தல்லதி யன்ஹா. நிறைய அந்த ஒட்டகம் இன்சிடென்ட் ரசூலுல்லாஹி ஸல்லத்த அந்த ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுல தொழுவும் போது போட்டு விட்டுறது. ம்ஹ்ம். ம். இன்னைக்கு நம்ம கூட ம். இந்த வார்த்தைகளை கேள்விப்படுவேன். ஏடா ஒரு ம். தொழுவாளிய போய் பள்ளிவாசல் விட்டு தடுக்கிறீங்களடா. ம். ம். அததான் அல்லாஹ் சொன்ன வார்த்தை தானே இது. ம்ஹ்ம். நீங்க வந்து என்னப்பா அவனோ பள்ளிவாசல உட்காந்துட்டு என்னென்னமோ பண்றான். ம். ஒருத்தவன் தொழுக வரான், அவன் தொப்பி போடுறான், போடல, கைய ஆட்டுறாரு, ஆட்டல. அவள போய் நீ தொழுக வேணாம்னு சொல்றியப்பா. ம். ம். என்ன இதேதான் அல்லாஹ் சொல்றான். ஆமா, தொழுகிறாரு, அவரை போய் நீ இறை இல்லத்தை விட்டு தடுக்கிறிய. ஆமா. இப்ப ம். குறைஞ்சிச்சுங்க. முதல்ல தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கும். ம். தொப்பி போடாதவங்க இந்த பள்ளிக்கு வரக்கூடாது, ம். விரலாட்டுபவர்கள் இந்த பள்ளிக்கு வரக்கூடாது, ஆமா. 4 மதுஹப்களை பின்பற்றாதவங்க இந்த பள்ளிக்கு வரக்கூடாது, 2வது ம். ஜமாத் வைக்கிறவங்க இந்த பள்ளியில தொழக்கூடாது. சரிங்க. ம்ஹ்ம். என்ன மாதிரிலாம் போர்டு இருக்குன்றீங்க. ஆமா. ம்ஹ்ம். அல்ல, அல்ல. தெரியாம செய்றாங்க. எல்லாம் துவா செய்வோம். தெரியாம தான், அறியாமைதான். ஆமாம். அ அது அபூ லஹப் 3 எ எதிரிகள் இருந்தாங்க இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ம். அலைஹி வஸல்லம். அபூ ம். லஹப், வலீத் பின் முகீரா, ஆ. அபூ ஜஹல். இல்ல? சரிங்க. அபூ லஹப், அபூ ஜஹல் 2 பேரும் ஒரே ஆள் தானே? ஆமா. ஆ இல்ல அபூ லஹப், அபூ ஜஹல் வேற வேறங்கிறாங்க. இல்லண்ணே. ம். அபூ ஜஹல் தப்பத் யதா அபீ லஹப்ன்னு தானே அல்லாஹ் சொல்றான். அபீ லஹபுடைய கை. அந்த அபீ லஹப கொன்னப்ப அபூ ஜஹல் தானே? இல்ல தப்பத் யதா அபீ லஹப். அபூ லஹப்ங்கிறது வந்து ஒருத்தன் அவன் ஒரு கோழையான். என்ன? அவன் வந்து பத்ர் போர்ல வந்து அவரா கூட அவனா அவனா கூட போய் சண்டை போடலையாம். ஒரு ஆள வச்சு தான் சண்டை போட்டானாம். என்ன? ஆ. ஒரே ம். நிமிஷம். அபூ ஜஹல் வலீத் பின் முகீரா வந்து வலீத் பின் முகீரா ஓகே. அவரு தனியானவரு. அவர் வந்து பிளான் பண்றதுல கரெக்ட்டா ஸ்ட்ராட்டஜி பண்றதுல எப்படி செயல் பண்ணலாங்கிற ஒரு திட்டமிடுறதுல ரொம்ப பெரிய ஆள் அது. என்ன? ஆ. அபூ ஜஹல்ங்கிறது வந்து ரொம்ப அத நம்ம நம்ம இனம் 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 வந்துகிட்டே இருப்பானாம். என்ன? ஸோ மார்க்கத்தை விட நம்ம அ கொள்கை இந்த இதுதான் அந்த கூட்டம் தான் முக்கியம். என்ன?
அப்படின்னு சொல்றாங்க. ம். எப்படி அதான் உமர் அலி அல்லாஹ், அபூ ஜஹல் 2ல யாரோ ஒரு ஆள் கேட்டாங்க. அவங்க எப்படி கீழ போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆ, ம்ஹ்ம். ஸோ என்ன முக்கிய காரணம் என்னன்னா, ஆ. நயவஞ்சகத்தனம், நமக்கு எங்க ஆட்சி அதிகாரங்கள்லாம் போயிடுமோ அப்படிங்கிறது தான் காரணம். என்ன? ஓ! அதான் இதுதான். ஏன்னா இது நம்ம வந்து இத அக்செப்ட் பண்ணிட்டா நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? என்ன? ரசூல் ம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்கள வந்து தலைவராயிடுவாங்க. நம்ம கீழ போயிடுவோம். அதே அந்த ஒரு காரணம் தான். என்ன? அவ்வளதான். வேற ஒண்ணும் வேற இல்லங்க. வேற ஒண்ணும் இல்ல. மரியாதை எங்க நம்முடைய மரியாதை குறைஞ்சிருமோ? ஆமா. இங்க ஆ, அது மார்க்கத்த பொறுத்தவரைக்கும், யாரு சொல்றாங்கங்கிறது முக்கியம் கிடையாது. என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அதான் ம். முக்கியம். அதான் முக்கியம். அதான் இப்போ வந்து சொல்றாங்க, ஆலிம்களுக்கே வந்து சில ஒவ்வொரு ஆலிம்க்கு ஒரு ஆலிம் பிடிக்காத காரணம் அல்லாஹ் காப்பாத்தணும். இந்த ஒரு ஆ ஒரு பொறாம இந்த மாரி நம்ம ஈகோ தான். ஈகோ ஈகோ தான். ஈகோ அது வந்து அதிலேருந்து அவங்கள காப்பாத்த அப்படிங்கிறாங்க. இஸ்திக்னா அந்த துகையான்னு சொல்றாங்கல்ல, அது வந்து ம். தான் 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 பெரிய ஆளு அப்படிங்கிற மாரி ஒரு கண்டிப்பா, கண்டிப்பா. இருக்கணும். ஸோ அபூ ஜஹல் அதாவது வந்து அபூ சுஃபியான் அதாவது ஒரு ம், ஒரு மொஹல்லா. ம், அந்த மொஹல்லாவுடைய இமாமு பள்ளிக்கு கொஞ்சம் லேட்டா வந்துக்கிறாரு. ம்ஹ்ம், அந்த மொஹல்லாக்கு எதார்த்தமா ஒரு வெளி மொஹல்லால ஒரு ஆலிம் வந்துக்கிறாரு. ம்ஹ்ம், மொய்தினார் சொல்றாரு, நீங்க தொழுவீங்க. ம், ஆலிமு. ம், இமாம் வரல. நீங்க தொழுவீங்கன்றாரு. ம்ஹ்ம், தொழுவ முடிஞ்சிருச்சு. ம். இந்த ஆலிம் கேட்கிறாரு, அவர ஏன் தொழுவ விட்டீங்க? நீங்க தொழுவ வைக்க வேண்டியது தானே. ஆ, நான் வரேன், வரல. நான் வரலன்னா ரைட்டு. நீங்க தொழுவிங்க. ஆ, அவரு எதுக்கு வெளிய ஆள விடுறீங்க? ம், ம், ம்ஹ்ம், ஆனா, இங்க என்ன பார்க்கணும்னு, ம்ஹ்ம், இல்மால யார் சேர்ந்தவங்களோ அவங்கள தான் தக்தீம் செய்யணும். அவங்கள தான் முற்படுத்தணும். ம், ம், ஆனா, ம்ஹ்ம். இவர பொறுத்தவரைக்கும் நம்ம பிளேஸ்ல வேற ஒரு ஆலிம் நிக்கக்கூடாது. ஓ! இன்னா ஒரு லில்லாஹி. ஜாகில் மோதினா கூட தொழுவ வச்சிடலாம். ஆ, தொழுகையுடைய சட்டம் தெரியாத. இல்ல, இல்ல மோதினார் ஜாஹில்ன்னு சொல்ல வேணாம். அப்படி இல்ல, சொல்லக்கூடாது. இல்ல. என்ன? அதாவது ம், ம், ம்ஹ்ம். அல்லாஹ்வுடைய கிருபைல நெறைய மோதினாங்க. நல்ல நல்ல இதுல இருக்காங்க. ஆ, ம்ஹ்ம், இல்லன்னு சொல்ல வரல. ஆனால் ம்ஹ்ம், ம். அந்த ஆலிம கம்பேர் பண்ணி ஒரு ஜாஹில் தான். ஆ, சரி. ஜாஹில் தானே இப்ப நம்மளும் ஜாஹில் தானே. நமக்கு என்ன எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கானே. நம்ம ஜாஹில் தான் நம்ம. ஆ, சரியா. அப்படி ம், பொதுவா ம்ஹ்ம், ஜாஹில்ன்னு திட்டுவாங்க. அந்த அடிப்படையில நான் சொல்லல. ம், ஜஹாலத். நமக்கு நம்முடைய நாலேட்ஜ் வந்து பெரிய பெரிய ஸ்காலர கம்பேர் பண்ணி பார்த்தாங்க நம்ம ஆலிம் கிடையாது. நம்ம ஜாஹில் ம். தான். நம்ம இன்னும் நெறைய ஆ, விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆ, சரி. ஆனா இந்த ஆலிம்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவர எதுக்கு நீங்க முஸல்லால விட்டீங்க? நான் கண்கூடா பார்த்தேன். ம், அவரெல்லாம் விடக்கூடாது. நீங்க தொழுவீங்க. ம், ம், ம்ஹ்ம், அவரெல்லாம் விடக்கூடாது. ம்ஹ்ம், ம்ஹ்ம், அந்த மாரி ஒரு அந்த ம்ஹ்ம். என்ன சொல்றதுன்னு, அந்த சிஃபத். சரிங்க. ஸோ நல்லா காப்பாத்தணும் அதுலேருந்து. ஏன்னா அது தொழு வச்சாருன்னா, அது வந்து அல்லாவுடைய கதர். அவர் அங்க தொழு வைக்கணும்னு இருந்திருக்கு இல்லைங்களா? இருக்கு, ஆ இருக்கு. இருக்குது. கரெக்ட்டா ஆ சொன்னீங்க. வந்து கதர் அது. அது வந்து அல்லாஹ் யார வந்து எப்ப இமாமத்த நடத்த வைக்கணும் அப்படிங்கிறது அந்த ஆலிமுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். என்ன? ம், ம், இது ம். வந்து அவர் வந்து சொல்லியிருக்க கூடாது. என்ன? ஆ சொல்லியிருந்தாலும் அந்த முஅத்தின் வந்து இந்த இமாம் சொன்னத வெளியிலவும் சொல்லக்கூடாது. அதுவும் வந்து மார்க்கம் தான். என்ன நினைக்கிறீங்க? ஆ கண்டிப்பா, கண்டிப்பா. ஒருத்தங்க வந்து வெளியில அவங்கள வந்து தரக்குறைவா குறையணுங்கிறதுக்காக ஃபித்னா தானே இதாயிடுது இல்லைங்களா? என்ன ஃபசாத். கண்டிப்பா. ம். மக்கள் ஒரு மூமினோட குறைய மற்றொரு மூமின குறைக்கணும் அப்படிங்கிறது வந்து இதுவும் நம்ம கவனமா இருக்கணும். வெளியில போய் கவனமா கவனமா இருக்கணும். அதெல்லாம் காப்பாத்தணும். அபூ ஜஹல் வந்து எப்படின்னா, அபூ ஜஹல் வந்து ஒட்டு கேட்பாராம்ல குரான் எல்லாம் போய். என்ன? இது வந்து ஆமா, ஆமா, ஆமா. ரசூலுல்லா ஓதுறதெல்லாம் நைட்ல போயிட்டு கேட்பாருன்னு கேட்பாரா? சொல்லுவாரு. இதெல்லாம் வந்து உண்மை தான்னு அவருக்கு தெரியுமா? என்ன? அவங்க தெரியுது. ரசூலுல்லாஹி ஆனா, ம், குலப்பெருமை. எங்க ம். மாறிட்டாருனாக்கா, ஆமா. அப்போ வந்து தன்னுடைய பழைய மூதாதையுடைய மார்க்கத்த விட்டுட்டு, ம், சொர்க்க நரகத்துக்கெல்லாம் பயந்து, ம். இவரு வந்து மாறிட்டாருன்ற மாரி ஒரு பேர் வந்துரும். அது வேண்டாம். நான் சொல்றேன்னா, இவரு வந்து பனு ஆமீரோட கூட்டமா. யாரு? அபூ ஜஹல். என்ன? பனு ரசூலுல்லாஹி ஆமீர், ரசூலுல்லாஹி வந்து பனு ஹஷீம் பனு குலத்துல ஹாஷிம். வந்தவங்க. அவங்க வந்து நம்மட்ட போய் சரண்டர் ஆயிட்டா என்ன ஆகும்? நம்மளோட பெருமை என்ன ஆகும்? அ நம்மளுடைய படை எவ்வளோ ஸ்ட்ராங்கானது? அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து தோல்வி தோல்வின்னு தோல்வியா என்னன்னு தெரியல அது. அந்த மாரி ஒரு இதுதான். நான் தான் பெரிய ஆளு. நம்ம குலத்தலைவன் அப்படிம்பாங்கல்ல. ஆ, அது ஆ, ஆ. இது ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. ஸோ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹோட அபூ ஜஹல கம்பேர் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, ஆ
அவங்களுக்கும் இருந்திருக்கு. அந்த ஒரு கூட்டம், நா நா ஆ, நாடோட ஆ. நாடோட பெருமைலாம் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனா, அபூ ஜஹலோடது என்னன்னா, பெர்சனலா நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிறது. வந்து ம். நாட்ட விட நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிறதுனால வந்து கீழ போய்ட்டான் அப்படிங்கிறாங்க. ஆ, ஆ. அதான் நீங்க சொல்ற மாரி தான் போடுறாங்க. அபூ ம், ஜஹல், அபூ ம். லஹப்ன்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்கிறாங்க. இருக்காங்க. ம். கரெக்ட் தான். ம், அபூ ம், தப்பத் யதால வரது வந்து அபூ ஜஹல். ம். அதாவது ம். அபூ ஜஹல் என்று சொல்லப்படக்கூடிய அபூ லஹப். ஆமா. ம்ஹ்ம். ம். இன்ன ஷானிக ஹுவல் அபூ தர் வருதுங்களா, அங்க வந்து 2வது அபூ லஹப். ம், ம். ம்ஹ்ம். இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர் ஃபஸ்ஸலி லிரப்பிக வன்ஹர். ம்ஹ்ம். இன்ன ஷானியக்க ஹுவல் அபூ தர். ம், ம், ம். ம்ஹ்ம். அது வந்து அந்த இன்னொரு அபூ லஹப் இருக்கானா இல்லைங்களா? ம், ம், அவன ம். பத்தி அந்த ஆயத்துல சொல்லப்படும். ரைட்டுங்க. இஸ்லாம் வந்து அந்த குலப்பெருமையெல்லாம் வந்து நீக்குது. ஆனா ஆ, ஆ. ஆனா ஒவ்வொருத்தனும் தனியா மாறுறது வந்து அவனுடைய வேல தான் அப்படிங்கிறாங்க. என்ன கண்டிப்பா, கண்டிப்பா. அ அப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியுமில்ல? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து ஆட் அ ஒட்டக தோல வந்து அ அர்ஷத் அர்ஷ கதவு சாத்து. அ ஒட்டக தோல் அர்ஷத்தம் கேட்டுட்டு இருக்காங்க. கதவு சாத்திட்டு போங்க வாங்க. ஓ! ஓ! ம். ஆ. ஆ ஒட்டக தோல வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஜ்தா பண்ணிட்டு இருக்கும்போது தூக்கி போட்டு ஆ, 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 ஆ. ரொம்ப அந்த மாட்டு சாணத்தோடன்னு சொல்றாங்க இல்லையா? என்ன? ஆமா, ஆமா. ஸோ எவ்வளோ ஒரு கொடூரமா எவ்வளோ ரசூலுல்லாஹி ஒரு ஸல்லல்லாஹு வெயிட்டு, அது ஒரு ம். அசுத்தம், ஒரு ம்ஹ்ம். நஜீஸு, ஒரு ம்ஹ்ம். கேவலமான ஒரு பொருளு. அதுவும் ம்ஹ்ம். தொழுவையில இருக்கிறாங்க. ஒரு ம்ஹ்ம். கண்ணியமான நிலையி. ம்ஹ்ம். ஸோ இதெல்லாம் பாருங்க நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நமக்காக உம்மத்துக்காக எவ்வளோ அல்லாஹ்வுடைய ஆட்டம் இது. நடந்தது எல்லாமே. இதுல ஒரு படிப்பினை ஆ, இருக்கு. ஆ. அவ்வளோ பெரிய ஒரு கொடுமையெல்லாம் சந்தி ச ச என்ன சந்திச்சிருக்காங்க பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு சொல்லுவாங்க. தியாக நபி என்னமோ சொல்லுவாங்க இல்லையா? எவ்வளோ பெரிய தியாகம். ம். அதாவது நம்ம தாயிஃப்ல போய் கல்லடி, ரத்தம் என்ன ஆ ம். இந்த மாரி விஷயங்கள் நெறைய நடந்திருக்கு. சொல்ற மாரி "அஹ்சனி தக்வீம் அஸ்ஃபல சாஃபிலீன்" அதுக்கு உதாரணம் வந்து அபூ ஜஹல சொல்றாங்க. அவன வந்து நல்ல படைப்பா படைச்சு, அ எவ்வளோ கீழ ஆக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அந்த மாரி நம்ம ஆயிறக்கூடாது. நமக்கு வெறும் அதாவது கண்டிப்பா. நான் தான் பெரிய ஆளுங்கிற நெனப்பு வந்துரக்கூடாது. எவ்வளோதான் மேல போனாலும். என்ன ம். கடைசியில இந்த குரான் இந்த இதுலயே பார்த்தீங்கன்னா, இக்ராவ சொல்லிட்டு கடைசியில வந்து வஸ்ஜுத் வக்துரிப்னு முடிப்பான்ல. என்ன ம். கல்வி வந்து பணிவ கொண்டு வரணும். என்ன ம். கல்வி ம். வந்து யாருக்கு எப்போ நான் சொல்றது தான் கரெக்ட்டு. நான் வந்து அவன் சொல்றது தப்புன்னு பெருமைக்காக சொன்னான்னு வச்சுக்கங்களேன், உண்மையே வந்து அவ்வளவுதான். அ அது வந்து தான் இந்த சூறாவோட அலக்கோட முக்கிய தீமே இப்படி கூட சொல்லலாம் நம்ம. பணிவ பத்தி தான் இது வந்து பேசிட்டு இருக்கு இந்த சூறா அப்படிங்கிறது. ம். 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 ஸோ இப்னு கசீர் கூட அதுதான் போடுறாரு. ம். மார்க்கத்தை அறிந்தவரும், மார்க்கத்தையும் அறியாதவரும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். ம்ஹ்ம். மார்க்கத்தை அறிந்தவர் எப்பொழுதும் ம். தன்னடக்கம் உள்ளவராகவும், ம். பிறருக்கு நன்மை தேடக்கூடியவராகவும் இருப்பாருங்களாம். ம். மார்க்கத்தை அறியாதவர், அதாவது ம். நாலேட்ஜ் இல்லாதவர், ம். நாலேட்ஜ் ம். இல்லாதவரு, ம். தன்னடக்கம் இருக்காதுங்களாம் ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட. ஆ. ம்ஹ்ம். அ நான் தான் ம். என்ன கொண்டு தான் ஆவுது. ம். ம்ஹ்ம். அதான் வந்து சுஃபியானு சௌரி சொல்றாங்க, ம்ஹ்ம். இல்மாலிகள் 3 வகையாம். 3 ம். ஸ்டெப்பாம். ம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல யாரு இருக்கிறாங்களோ, அவங்க ம். தான் அறிந்த இல்மை கொண்டு பெருமை அடிச்சுட்டு இருப்பாங்களாம். ம். பயங்க அப்ப நெறைய ஆலிம்கள்லாம் பெருமை அடிக்கிறாங்களா, அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க ம். பெருமை அடிச்சுக்கிறாங்க. ம். செகண்ட் ஸ்டெப் ம்ஹ்ம். யாரு அந்த இல்முடைய ம். நிலை அடைவாங்களோ, அவங்க கிட்ட ம்ஹ்ம். பணிவு இருக்குமாம். ம். ம்ஹ்ம். தேர்ட் ஸ்டெப் யார ம். அடைவாங்களோ, ம். அவங்க சொல்லுவாங்களாம், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. ம். ம்ஹ்ம். இல்முல உச்சத்துல இருப்பாங்களாம். ஆமா. ஆனா அவங்க கிட்ட போய் கேட்டாக்க, இல்லங்க எனக்கு தெரியாதுங்க. நான் சாதாரண ஆளுங்க. ம்ஹ்ம். அப்படின்னு சொல்லிட்டு, ம்ஹ்ம். மாஷா அல்லாஹ் லா அதிரின்னுவாங்களாம். ம்ஹ்ம். ம். 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 ஸோ நம்ம அந்த கூட்டத்தில சேரணும் இன்ஷா அல்லாஹ். பணிவுல வந்து ஆமீன். ஆமீன் துஆ ஆமீன். செய்வோம். ஆமீன். இன்னொரு நிகழ்ச்சி நடந்ததுங்களாமே. அதாவது அபூ ஜஹல் சொன்னான்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
திருப்பி தொழுதாங்கன்னா, சஜிதா செஞ்சாங்கன்னா, காபாக்கு ஆ, முன்னாடி, ஆ. உங்களுடைய கழுத்துல வந்து கால வச்சு நான் வந்து அ உருட்டி முகத்த வந்து தேய்ச்சுருவேன்னு சொன்னானாம். என்ன, ஓ! அல்லா! அது அதே மாரி வந்து சஜிதா பண்ணிக்கிட்டும்போது என்ன பண்ணான்னா, இந்த மாரி கிட்ட வந்தானாம் பாருங்க, திருப்பி ஒடியார்றானாம் கையெல்லாம் திருப்பி எடுத்துக்கிட்டு. என்ன, ஆ, ஆ, ஆ. அந்த "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, அவன் என்ன சொன்னான்னா, "எனக்கும் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு நெருப்பு நெருப்பு தரை இருந்துச்சு." நெருங்க முடியல என்னால. நெருப்பு என்னால நெருங்க முடியல அந்த இருக்க இடத்துக்கிட்டயே. முடியாது. நெருப்பு தரை இருந்துச்சு. ஒரு பெரிய ஒரு விஷ ஜந்துவோ இப்ப எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த மாரி வந்து என்ன வந்து அட்டாக் பண்ண வந்துச்சு அப்டின்ட்டு, மலாய்க்கத்துமார்கள் வந்து சாட்டையால அடிக்கிறாங்க அப்டின்ட்டு திருப்பி ஒடியான்ட்டானாம். நான் ம், ம், ம். ஓ! கிட்ட போயிருந்தான்னா என்ன நடந்திருக்குமோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அவன் வந்து மலாய்க்கத்துமார்கள் வந்து அவன பீஸ் பீஸா பிச்சிருப்பாங்க. என்ன வா. கை கால்லாம் தனித்தனியா பிச்சு போட்டுருப்பாங்க அவன. என்ன ம். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கான். முஸ்னத் அஹ்மதுல. ஓ, ஓ, ஓ. தப்சீர் இப்னு கஸீர்ல இருக்குங்கிறாங்க. ஓ! 96 சூரா 9லேருந்து 19ல இருக்கு அப்டிங்கிறாங்க. என்ன ஆமா. ஸோ இதுல என்ன அபூ ஜஹலுக்கு அல்லாஹ் நெருப்ப காமிச்சிருக்கான். என்ன அவன் வந்து ரொம்ப ரொம்ப அரகன்ட்ன்னு என்ன சொல்லலாம் தமிழ்ல? அரகன்ட்ன்னா ரொம்ப நான் தான் பெரிய ஆளு. ரக்கடு. ரக்கடா. அரக்கத்தனம். அதுதான் அந்த அரகன்ட் அதுலேருந்து தான் வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். அரக்கத்தனம். கரெக்ட்டு. நெறைய வார்த்தைகள் இப்ப லாங்குவேஜ பத்தி பேசும்போது அரகன்ஸ், அரக்கத்தனம் இதுலேருந்து வந்திருக்குமோ? வந்திருக்கலாம். என்ன நெனைக்கிறீங்க? இல்ல அரக்கன் தான் அசலா இருக்கும். ஏன்னா தமிழ் மொழி தானே பழசு. கரெக்ட்டு. ஆமா. ஸோ ஆ மாஷா அல்லாஹ். அப்புறம் அடுத்தது வந்து என்ன நடந்திருக்கு? அபூ லஹப், வலீத் பின் முகீரா எல்லாம் பத்தி பேசினோம். ம். ம்ஹ்ம். மேஜிக்ன்னு தான் சொல்லியிருக்கான் அத. என்ன வந்து நைட் எல்லாம் அவங்க போய் குரான கேட்டுட்டு, அ. பகல்லலாம் வந்து மக்கள்ட்டலாம் போய் சொல்றது. அவரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றது வந்து ஒரு வித்தை. என்ன இந்த மாரி குரான் வந்து யாரும் செய்ய முடியாது பாருங்க. என்ன ம், அந்த ம், ம். ஒரு சிஹ்ருன்னு தான் சொல்லிட்டு இருந்தானுங்க. அ. ம். இவனுங்கலாம் எப்படி என்ன எல்லாம் வந்து இப்ப தண்டிச்சான் பதிர் போர்ல தான் அவன சாவடிச்சிருக்கான்ல. என்ன ஆமா. அவன் ஒருத்தன் வந்து பதில் போடல. ம். கபாப் இப்னு அபி முயாத்ன்னு ஒருத்தரு. ம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா தான் வந்து எடுத்தாங்களாம். அந்த அதுல இத வந்து எடுக்குறான். ஒரு அந்த ஒட்டக தோல வந்து எடுத்து ரிமூவ் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அது எவ்வளோ ஹெவி 5, 6 வயசு தான் இருக்குமா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாக்கு அப்போ. ம். சுப்ஹானல்லாஹ். அப்ப வந்து அ அவ எந்திரிச்சு என்ன பண்ணாங்களாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், "அல்லாஹும்ம அலைக்க பி குரைஷ் ஓ அல்லாஹ் டீல் வித் குரைஷ்." ஒவ்வொரு பேரா சொன்னாங்களாம். என்ன இந்த ம். மாரி எல்லாத்தையுமே வந்து அல்லாஹ் வந்து பத்ர் போர்ல பழி வாங்கினான் அப்படிங்கிறாங்க. ஆ. வேற என்ன இருக்கு? இது ரைத்லது என்ஹா பத்தி எதா பேசணுமா? அபூ ஜஹல் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து நல்ல அபூ ஹக்கம் அவன் பேரு ஆரம்பத்துல. ஆ, ஆ, ஆ. அ, அ ஞானத்தின் தந்தை ஞானத்தின் தந்தையா இருந்தவன் எப்படி அவன் அபூ அபூ அ ஜஹல். ஜஹல்னா மடமை. மடமையின் தந்தையாக்குனான் பாருங்க. இல்ல. என்ன காரணம்? அந்த பணிவு இல்லாதது ம். பணிவில்ல, தாந்தோண்டித்தனமு, ஆ, நாதான், ஆமா, கர்வம். ஆமா. அது வந்து தொழுவைய நிப்பாட்டுறது வந்து பெரிய ஒரு மடமை அப்படிங்கிறாங்க. நான் அது வந்து தொழுவையில போய் செய்றது வந்து அல்லாஹ் கிட்ட போய் தொழுவும்போது அத போய் நிப்பாட்டுறாங்க. என்ன அல்லாஹ் காப்பாத்தணும்.
அப்து வந்து அப்து பார்த்தீங்கன்னா, அடுத்து அப்துக்கு போயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்தன் இதா சல்லா. அப்து அடியார் ஒரு தொழுகை கொண்டிருக்கையில் அவனை தடுப்பவனை பார்த்தீரா. இது எல்லாம் என்ன சொல்றேன் அதில்? இப்போ பேசினது தான் இல்லைங்களா? ஆமா. அப்துன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறான்ல, என்னுடைய அடிமை அடிமைன்னு சொல்கிறான் என்ன. அது வந்து ஒரு கண்ணியம் தான் சொல்கிறாங்க என்ன, என்னுடைய அஹ், கண்ணியமான ஒரு அடிமை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நிறைய பார்த்தேன். கியாமத் வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இதுல ஒரு பாடமா, நேரு வழியில இருக்கிறவங்கள போய் நீங்க தடுக்கிறீங்களப்பா. ம். ஒரு பையன் நல்லா இருக்கிறான் அப்படின்னும் போது அவனை ம். எப்படிடா மாத்துறதுக்கு உங்களுக்கு மனசு வருது? ஆமா. நல்லா இருக்கிற பசங்களை அவங்களுடைய ஃப்ரெண்டு, எல்லா அவங்களுடைய குடும்பத்தார்கள் ம். இப்படி பண்ணும்பா. ம். காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கையும்பா நீனு. ம். அவன் நல்ல பையனாகிறான், கொஞ்சம் வெக்கம் உள்ளவனா ஆகுறான், இயற்கையிலேயே அவனுக்கு வெக்க சுபாவம் இருக்கு. அவனை போயிட்டு அதெல்லாம் தப்பு இல்லப்பா, வாப்பா நீனு ம். அப்படின்ட்டு அவனை தப்பு செய்ய வைக்க வேண்டாம். ம். எப்படி அல்லாஹ் தாலா வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து தொழுகையிலிருந்து அவன் தடுக்கிறியப்பா, ஒரு நல்ல உறவு போய் தடுக்கிறியப்பா, ஒரு நன்மை ம். செய்யற தடுக்கிறியப்பா. அதே போலதான் நம்மளோட இருக்கிற ஒருத்தவங்க நல்லது செய்யறவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்றாங்க, ம். தடுக்க வேண்டாம். அவர் பாணியிலே விடுங்க. ம். அரைத்த இன்கான அலல் ஹுதா, அவர் நேர்வழியின் மீதிருந்தும் கொண்டு இருந்தாலுமா அப்படிங்கிறாங்களா? அவர் ம். நேரு வழியில இருந்தும் அவரை நீங்க போய் தடுக்கலாமா? ம். தப்பு சரி. பண்றவரு, தப்பு செய்யறவரு, பாவி, ம். அவரை நீங்க தடுக்கிறீங்க. ஆமா. சரி பரவாயில்ல அப்படின்லாம். ம். ஒரு நல்ல மனிதர், ம். மக்களுக்கு நன்மை செய்யறவரு, ம். அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நடக்கிறவரு, அவரை போய் நீங்க தடுக்கலாமா? ம். ஹுதா. ஆ, உங்களுக்கும் தெரியுது நேர் வழியில தான் இருக்கிறாங்க அப்படின்னும். ஆ, அரைத்த அரைத்தன்ட்டு வந்து யாரை குறிக்குதுங்க இது? அவனுங்க அபூ ஜஹல்லையா? அஹ் அரைத்தன் ரசூலுல்லாஹி நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி அழைத்த இதுதான். அதாவது வந்து அவரை பார்த்து சொல்றாங்க. ம்ஹ்ம். புஜால பார்த்து. ம்ஹ்ம். ஸோ அவ் அமர பில் தக்வா, நன்மையை கொண்டு ஏவினாலுமா? ம். இந்த உண்மையை கொண்டு அவர் எவனாலுமா நீ அவர்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவ? ஆமா. ம்ஹ்ம். ஸோ தக்வா, தக்வாங்கிறது வந்து பயபக்தியை கொண்டு தக்வா அமர நல்லது தானடா சொல்றான், அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். ஏன்? அரைத்த இன் கத்தப வத்தவல்லா, அவன் அவரை பொய்யாக்கி முகத்தையும் திருப்பிக் கொண்டான் என்பதை பார்த்தீரா. ஸோ இதுல என்ன சொல்றாங்களா? இன் கத்தப வத்தவல்லா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அந்த அபூஜஹல் வந்து ம். பொய்ப்படுத்துறான். அவர் நபி இல்ல, அவரை ம். நாங்க நபியா ஏற்றுக்கொள்ள முடியாது ம். அப்படின்னு சொல்றான். அடுத்து வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணிச்சுட்டு போயிடுறான். ம். 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 சொல்லாஹ் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை அவங்கள நபியா யோசிக்கல. ம். ம். அதுதான் அசல் விஷயம். ஒரு ம். விஷயம் சொல்றாங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும். ம். இவர் நபின்றாரு, ம். இவரு இவரு நல்லது இதான் கரெக்ட்ன்றாரு.
ம்ஹ்ம். அப்ப அத யோசிக்கணும் அத. ம். யோசிக்காமல கண்மூடித்தனமா என்ன பண்ணிடக்கூடாதுங்க. ம். ம்ஹ்ம். ஒருத்தவங்கள வெறுத்துறக்கூடாது. ம்ஹ்ம். ஒருத்தவங்கள புறக்கணிச்சிடக்கூடாது. ம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ம். பொய்ப்பிச்சு புறக்கணிக்கிறது திருப்பி வேற வந்து ஃபைட் பண்றது. அதுவும் இருக்கு. ஃபைட் பண்றது 3மே இருக்கு, 3மே இருக்கு. ம். ம். ம்ஹ்ம். ஒண்ணு பொய்ப்படுத்துறது. அப்ப ம். பொய்ப்படுத்துறது, ஒண்ணே உங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்து நீங்க பொய்ப்படுத்தினா ஓகேன்லாம். ம்ஹ்ம். உங்ககிட்ட ம்ஹ்ம். எவிடன்ஸ் இருக்குங்க. இல்லங்க ம்ஹ்ம். இவர் பொய்யருங்க. அப்படின்றது என்கிட்ட ஆதாரம் இருக்குங்க. ம்ஹ்ம். நபின்றவரு இப்படிதான் வரமாட்டாருங்க. நாங்க ம். முன்னாடி உள்ள வேதத்தெல்லாம் படிச்சிருக்கோங்க. ம். அப்படின்னு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா? பரவால்ல. ம். உங்ககிட்ட நோ எவிடன்ஸ். ம். 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 ஆதாரமே இல்ல. ம்ஹ்ம். மேலும் இவர் உங்க கூடயே வளர்ந்தவரு. ம்ஹ்ம். இவர நீங்க 40 வருஷமா நல்லவரு, நல்லவரு, நேர்மையானவர்ன்னு நீங்க சொன்னீங்க. ம்ஹ்ம். இப்ப எப்படி நீங்க இவர பொய்ப்படுத்தலாம்? ம். ம்ஹ்ம். அடுத்து இவர் நபியா இருக்கலாமான்னு கொஞ்சம் கூட நீங்க யோசிக்கல, சிந்திக்கல. ம்ஹ்ம். சிந்திக்காமலேயே இவர நீங்க பொய்ப்படுத்தினீங்க. இவர ம்ஹ்ம். புறக்கணிச்சுட்டீங்க. மேலும் ம்ஹ்ம். இவர்கிட்ட ஃபைட் பண்ண வரீங்க. ம். அதான் நம்மள இருந்து பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லம் குரான்ல என்ன சொன்னானோ, அத வந்து நம்ம பொய்ப்பிக்க கூடாது. ம். அதுக்கு வந்து நம்ம சில ஃபத்வாக்களையும் தேடக்கூடாது. அதான் முக்கியம். என்ன நெனைக்கிறீங்க? ஆ கண்டிப்பா, அவன் கண்டிப்பா. எது ஹராம்ன்னு சொல்ட்டானோ ஹராம் தான். என்ன? ஹராம் தான். ஹராமே தான. கரெக்ட்டான ஹராம்னா விஷயம். ஹராம் தான். அதாவது ஷிர்கு ஹராம். பெரும் 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 பாவங்கள் இல்லையா? வட்டி ஹராம். என்ன? ஸோ வேற என்னலாம் ஹராம்? என்ன வட்டி, கொலை கொலை ம கொலை, சிகுறு. சிகுறு. சிகுரும் பெரும்பாவங்கள் வந்துருது. சிகுறு. ஆமா. சிறு பெரும்பாவம். ம். ம்ஹ்ம். ஸோ அது வந்து நம்ம அதுக்கு போய் வியாக்கியானம் குடுக்கக்கூடாது. இப்படியும் செய்யலாமே இது ஒருத்தவங்க வந்து ஆ அதுக்கு ம் வந்து அதுக்கு அதான் ஏதாவது ஒரு விளக்கம் பார்த்து, ஓட்டைய பார்த்து ஆமா. ம்ஹ்ம். இந்த பாவத்துல இருந்தா எவ்வளோ சீக்கிரம் வெளிய வரணுமோ வந்துடணும். அதான் வந்துடணும். நல்லா பார்த்துட்டு இருக்காங்கிற ஒரு நம்ம நெனப்பில இருந்துட்டு இருக்கணும். கல்லா லஇல்லம் யன்தஹி லநஸ்ஃபம் பின்னாசியா. இது என்ன சொல்றான் அல்லாஹ்? இந்த இவ்வாறு அவன் செய்வதாவது இதிலிருந்து அவனது விலகிக் கொள்ளாவிடில் குற்றம் செய்யும் அப்பொய்யின் முன் கொடுமையை பிடித்து நாம் எழுப்போம். முன்னெற்றி முன்னெற்றி ரோமம். என்ன? ஆ இது என்னன்னா, பணிவு தானா வரலன்னு வச்சுக்கங்க. ஆ, நீனா செய்தா செய்யலன்னா, அவன் முடிய புடிச்சு இழுத்து செய்தா செய்ய வைப்பான் அப்படிங்கிறான் அல்லாஹ். ஆ, ம். அதுக்கு முன்னாடி முடிச்சு நீனா பணிவா இருந்துரு. என்ன? ஸோ சஜிதா தொழுகையோட ஒவ்வொரு அசைவுகளுமே வந்து பணிவ தான் காமிக்குது பாருங்க. நம்ம தக்பீர் கண்டிப்பா. கட்டும்போது கைய கட்டி நிக்கிறோம். ருக்கு செய்றோம், சஜிதா ருக்குல செய்றோம். குனியிறோம், ம். ருக்குல ம். ஒரு பொறுமையா எழுந்திரிக்கிறோம். ஆமா. எல்லாமே அந்த ஒரு பணிவ அது காமிக்குது. அந்த பணிவு வந்து இல்லன்னா, "ஓமோ அங்க வா நீ நான் அங்க உன்ன பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிறான்ல. ஸோ ஆடு ஆடு மாட இழுக்கிற மாரி முடிய புடிச்சு இழுத்து என்ன நான் நெற்றி முடிங்கிறது வந்து ஒரு பெரிய அந்த மேபி அரபு கல்ச்சர்ல வந்து ஒரு ரொம்ப பெருமையான பெரிய விஷயம். ஒரு கேவலமான ஒரு செயல். இல்ல பெரியமான விஷயம். அத புடிச்சு இழுத்தா வந்து அவன் வந்து ரொம்ப மோசமான ஒரு நீங்க சொன்ன மாரி ஆ, பெரிய தண்டனை, ஒரு இழிவான ஆமா. தண்டனை அப்படி சொல்லலாம். ஸோ நம்ம வந்து அல்லாஹ் வந்து நம்ம அந்த அளவுக்கு கொண்டு போகாம நம்ம எவ்வளோ சஜிதா செய்ய முடியுமோ சஜிதா செய்து அல்லாஹ்கிட்ட சேருதுங்க இன்ஷா அல்லாஹ். நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா. அது தவறிழைத்து பொய்யேற்கும் முன்னேற்றிரத்தி ரோமம். இது என்ன சொல்றான்லாம், பொய் அத அபூஜஹல பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான் இல்லைங்களா? அபூஜஹலுடைய சிஃபத்து தான். அ நாசியா அவனுடைய ம்ஹ்ம். நெற்றி முடியை அல்லாஹ் தஆலா பிடிப்பேன்றான். அவன் ம். எப்படிப்பட்டவன்? காசிபா. பொய் ம்ஹ்ம். குறிக்கின்றவன். பொய் ம். சொல்லக்கூடியவன். ம்ஹ்ம். சாத்தியா ம். குற்றம் ம்ஹ்ம். செய்றவன், ஆமா. பாவம் செய்றவன், அசிங்கமான செயல செய்றவன் அவன். ம். அவன் ஃபல்யது நல்லவன் கிடையாது அப்படின்றான். ம். 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 ஃபல்யது நாதியா. ஸோ அவன் தன் சபையோரை அழைக்கட்டும். இது என்ன அவனுடைய ஃபேமிலி அவனுடைய உதவிக்கு வேண்டாம் அவனுடைய சபையோர்களை வேணாலும் அழைச்சுக்கிட்டோம். யார ம். வேணாலும் கூட்டிட்டு வரட்டும் ம். அப்படின்றான். ம். கல்லா லா துத்திவ் வஸ்ஜுது வக்தரிப். வாக்குத்தரி. இதுதான் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வந்து சொன்ன
ஒரு அல்லாவுடைய அமர். இக்ராவுல ஆரம்பிச்சு நல்லா பணிவு கொண்டு வரான். படிக்கணும். ஆமா. எந்த அளவுக்கு படிக்கணும்? பணிவு வர அளவுக்கு படிக்கணும். ஆமா. இக்ரா ஃபர்ஸ்ட் பெருமை வர அளவுக்கு படிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்? இக்ரா சொல்றான். அப்புறம் வந்து கலம் மேல சத்தியம் பண்றான். 2வது வந்து அல்லம கற்பிக்க சொல்றான். ம். 3 பார்த்தீங்கன்னா, படி, எழுது, மத்தவங்களுக்கு கற்பி. என்ன? ஸோ கல்விக்கு ரொம்ப அவசியம். என்ன நினைக்கிறீங்க? ஆ. பண்ணி அது வந்து பணிவு கொண்டு போணும். இல்லன்னா அபூஜஹல் மாரி நீ பணிவு வரலன்னா, உன்னுடைய நிலைமை இந்த மாரி ஆயிடும். நீ வந்து பணிவாட இரு அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளையா எடுத்துக்குவோம் இன்ஷா அல்லாஹ் இதுல. ம். ம்ஹ்ம். அடுத்து வந்து இது போலாங்களா? சொல்லலாம். என்ன? லைலத்துல் கத்ர் பார்க்கலாமா கொஞ்ச நேரம்? பார்க்கலாங்க. ம். ஒரு 1 மணி நேரம் வச்சுக்குவோம். ஒரு வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. இன்னொரு ஒரு 20 நிமிஷம், 25 நிமிஷம். அல் குர்ஆன். அல் கத்ர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இது என்ன அல்லாஹ் சொல்றான்? இந்த குர்ஆன் எப்ப இறக்கப்பட்டுச்சு? ம்ஹ்ம். அதனுடைய சபபு நுஸுல். ம். அல்லாஹ் தஆலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, கால ம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ம். லவ்ஹுல் மஹ்ஃபூதுல அல்லாஹ் வந்து குர்ஆன ம்ஹ்ம். எப்பவோ எழுதிட்டான். ம். ஆனா அதுலருந்து ஜும்லான்னா சென்டென்ஸா ஒரு ஒரு ம். டாபிக்கா, ஒரு ஒரு ருக்குவா, ஒரு ஒரு சூறாவா, ஒரு ம். ஒரு ஆயத் பை ஆயத்தா வந்து ம். மின ஸமாஇ துன்யா. ம். ஸமாஉ துன்யானாக்க முதலாவது வானத்துக்கு இறக்கி வச்சிடுறாங்க. ம்ஹ்ம். முதல் லவ்ஹுல் மஹ்ஃபூதுல மொத்தமா எழுதிட்டான் ஆரம்பத்துல. ம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எங்க இறக்கி வைக்கிறாங்க? ம். ம்ஹ்ம். முதலாவது வானத்துக்கு இறக்கி வைக்கிறாங்க. ம்ஹ்ம். ثم نزل مفصلا بحسب الوقائع ம். في 23 سنة على رسول الله صلى الله عليه وسلم. ம்ஹ்ம். பிறகு அந்தந்த காலத்துக்கு தோதுவாக ம். ஒரு தலாக் பிரச்சனை ம். நடக்குதா? ம்ஹ்ம். தலாக் சம்பந்தப்பட்ட ஆயத். ம். ஹுலா பிரச்சனை நடக்குதா? ஹுலா சம்பந்தப்பட்ட ஆயத். ம்ஹ்ம். போருடைய தேவையா? போர் சம்பந்தப்பட்ட ஆயத்துகள். ம். இப்படி 23 ஆண்டுகளாக ம்ஹ்ம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ம். அல்லாஹ் தஆலா என்ன பண்ணானானே, ம். முதலாவது வானத்திலிருந்து ரசூலுல்லாஹ்க்கு இறக்கி வச்சாங்க. ம்ஹ்ம். ثم قال تعالى معذبا لشأن ليلة القدر. ம்ஹ்ம். பிறகுதான் வந்து அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ருடைய அந்த கண்ணியம். ஏன்னா அந்த ம்ஹ்ம். ஃபர்ஸ்ட் ஆயத்து அல்லாஹ் இன்னைக்கு தான் இறக்குனானே. ம். லைலத்துல் கத்ர்ல தான் இறக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ம். ம்ஹ்ஹ்ம். இன்னா இன்னா அப்படிங்கிறது வந்து நாம்னு சொல்றான். நாம்னா வந்து சில இடத்துல இன்னி அப்படிங்கிறான் இல்லையா? இன்னின்னுவா, அனன்னுவா. ம். பொதுவா அல்லாஹ் பன்மையா சொல்றது தனக்கு அது ஒரு பெருமையா. ம். ரொம்ப நாம ஒரு தான் பெரிய செஞ்சோம். ஒரு நாம தான் கொடுத்தோம். ஒரு பெரிய மகத்தான விஷயங்களுக்காக ஆமா, ஆமா. கிராண்டான திங்ஸ்க்கு வந்து இன்னா நஹ்னு இன்னா அத்தைனாக்க கௌசர் அப்படி அதுவும் சொல்லுவாங்க இல்லைங்களா? அல் கௌசர் இந்த மாரி பெரிய சில விஷயங்கள்லாம் ரொம்ப கிராண்டான திங்ஸ். மாபெரும் விஷயங்கள பேசும்போது இன்னான்னு சொல்லுவாங்க நல்லா. என்ன? இன்னி இன்னின்னா ஜாயிலுக ஃபில் அர்தி கலீஃபா அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு கருணைய சொல்லும்போது இன்னி அப்படிம்பானா அல்லாஹ். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு. அது என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்டிவிட்டிய குறிக்குது அப்படிங்கிறாங்க. ந ம். இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் பிரைஸ் பண்ணும்போது, நம்ம வந்து பெருமைப்படுத்தும்போது, ந ஆ, ஆ, ஆ. இய்யாக்க நஅபுதுன்னு சொல்றோம். ம்ஹ்ம். சொல்ற மாரி இல்திஃபாத் மாரி தன்னை அந்த அல்லாஹ் இன்னாம்மா, இன்னிம்மா என்ன ஆ. ஒண்ணொண்ணுக்கும் நம்ம டீப்பா பார்க்கும்போது, அதுக்கு பின்னாடி ஒரு எல்லாமே கரெக்ட்டா வந்துகிட்டு இருக்கும் அது. அ
நஹ்னு நஸ்ஸல்னா மினஸ் ஸமாய் மாஅன். அது எப்படி சொல்றேன்னா, சொல்றாங்க. ஸோ ஃபைன்னி கரீபுன் உஜீபு தாவத்து தாய். இது என்ன சொல்லனா, கருணை என்ன சொன்னோம்ல, கருணை சொல்லும்போது ஃபைன்னி இந்த மாதிரி கருணை நல்ல விஷயங்கள் சொல்லும்போது ஃபைன்னி சொல்லுவான். ஆஹ் ஆனா ரொம்ப கடுமையா பேசும்போது ஃபைன் ஃபைன்னி அத்தபஹு அதாபன் லா வத்தபஹு அஹதன் மினல் ஆலமி. ஆலமீன். அது வந்து சில கடுமையா சொல்லும்போது அல்லாஹ் சொல்றத சொல்றாங்க. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னல். ذِكْرَ وَإِنَّا لَهُ لَحَافِظُونَ. ஆமா. இன்னா அத்தைனாக்கல் கௌசர் பத்தி பேசணும். ஏன் நஹ்னு சொல்றாங்கிறதுக்கே அவ்வளோ பெரிய விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ம். சுப்ஹானல்லாஹ். ம். நான் அன்சல்நாஹு. அன்சல்நாஹுன்னா எதை இறக்குனா, குரானை தான் நீங்க சொன்ன மாதிரி இல்லையா? குரானு. ம். ஸோ ரெண்டுமே வருது. இன்னா அன்சல் நாஹு ஃபி லைலத்தில் கத்ர். என்ன? இதில் ஏதோ ஒரு டவுட்டு, ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இன்னும் ஃபி லைலத்தில் கத்ர். லைலத்தில் கத்ர்னா இரவு. ஒரு லைலத்துல் கத்ருங்கிறது வந்து லைல் இரவு. அல் கதிர் வந்து பாக்கியம் பெற்ற இரவு. கதிர்னா வந்து பலமிக்க இரவுங்களா? வந்து இல்ல, அதான் கதிருக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ம்ஹும். சரிங்களா? அல்லா ம்ஹும். கதிருக்கும் கதிருன்னுவாங்க விதிக்கு. ம்ஹும். கதிர் அப்படின்னாக்கா அவருடைய கதிர் உனக்கு தெரியாதுப்பா, அவங்களாம் எவ்வளவு பேர் ஆள் தெரியுமாப்பா அப்படின்னாங்க. அப்ப கதிருக்கு சிறப்புக்கு சொல்லுவாங்க. ம்ஹும். சிறப்பு, மேன்மை, கண்ணியம். ம். அளவுக்கும் கதிருன்னுவாங்க. ம். எவ்வளவு கதிர் தெரியுமா உனக்கு? அளவு, அளவு, ம். லெவல். ம். சோ ம். இந்த வார்த்தை வந்து கொஞ்சம் விசாலமான வார்த்தை, நிறைய அர்த்தங்களை கொண்டுள்ள வார்த்தை. ம். அது அந்த கதிர்னா அளவு அந்த உங்களுடைய ரெசுக்கு பிரிக்கிற நாள் கூட சொல்றாங்க. இந்த கதிர். ஆஹ் ஆமா. இன்னைக்கு இந்த வருஷம் லைலத்துல் கத்ர்ல தான் நிறைய விஷயங்கள் வந்து தீர்மானம் செய்யப்படுதாமே. யார் யார் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போறாங்க, யார் யாருக்கு இவ்வளோ செல்வம் கொடுக்க போறோம், யார் யாருக்கு வந்து இவ்வளோ ஆயுள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அல்லாஹ் வந்து அளவிடுறான் அப்படிங்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ். அது கதிருங்கிற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒரு காதிர்மம்ல ரொம்ப ஒரு பலம், ஒரு கண்ணியமானவங்க. ம். ரெண்டாவது வந்து கதிருங்கிறது வந்து சுருக்குறதுன்னு கூட ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? வயக்குதீர் வயக்குதீர் மையஷா வய இருக்கு 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 இருக்கு. அதுவும். அதாவது அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ரிசக் விசாலமாக வைப்பான், வயக்கதிர் தான் நாடியவர்களுக்கு சுருக்கிடுவான். ம். ஒரே வார்த்தை இவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க. ஆமாங்க. ஸோ மேலும் வந்து இந்த ஆயத்து இறங்குனது இன்னொரு ஒரு ஹதீஸும் சொல்றாங்க. ஒரு ம். தடவை ஜிப்ரைல் வந்தாங்களாம். ஜிப்ரைல் வந்து யா முஹம்மது அஜபத் உம்மத்துக்க மின் இபாதி ஹாவுலாய் நஃபர் சமானீன சனா. ஒரு ம்ஹ்ம். ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்லிட்டு இருந்தாங்களாம். ம். அவர் வந்து 80 வருஷம் ம். கண்ணு சிமிட்டுற நேரம் கூட, ம். கண்ணு ம். சிமிட்டுற நேரம் கூட வந்து அவர் வந்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாம வணக்கத்திலே இருந்தாராம் ஒரு மனிதர். ம். 80 வருடம். அப்ப அவருடைய ஆயுள் காலம் வந்து 500 வருஷமா இருக்கலாம், 1000 வருஷமா இருந்திருக்கலாம். ம்ஹ்ம். வெறும் ம். ஒரே ஒரு இபாதத்துல மட்டும் எவ்வளவு நாள் இருந்தாருங்களாம்? ம். ம்ஹ்ம். 80 வருஷமா இருந்தாராம். ம். இத பார்த்த சஹாபாக்கள் எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்களாம். ஐயோ! நம்முடைய வாழ்க்கையே 60 தான். ம். அந்த ஒரு மனிதர் என்னப்பா 80 வருஷம் கண் சிமிட்டாம சஜ்தால இருந்தாராம். ம். அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது தான், ம்ஹ்ம். அப்போ அல்லாஹ் தஆலா கவலைப்படாதீங்க.
உங்களுக்கு நான் ஒரு இரவை இறக்கி வைக்கிறேன், அது ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்தது. அவங்களுக்காவது 80 வருஷம் தான் ஒரு இபாதத் செஞ்சாரு. உனக்கு 1000 வருஷம் இபாதத் செய்யற நன்மை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டார். திருப்பி அல்லாஹ் கேள்வி கேட்குறான், அம்மா அதராக மா லைலத்துல் கத்ர். இது வந்து அல்லாஹ் வந்து இதை சொல்லிட்டு அதோட மகிமையை சொல்ல போகிறான். அதுக்கு கொஷின் கேட்குறான் நம்மளே, என்ன நம்ம ரெடியாக ஆமா, ஆமா. நம்மளை வந்து திறக்க சொல்கிறான், என்ன அதோட மகிமை தெரியுமா உனக்கு அப்படின்னு. லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். நீங்கள் சொன்ன மாதிரி 1000 மாதங்களை விட. ஸோ இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் நம்ம வருஷம் வருஷம் லைலத்துல் கத்ர் கிடைக்கணும்னு துஆ செய்வோம். நம்ம மக்கள் 27 நாள் லைலத்துல் கத்ர்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அல்லாஹ் காப்பாத்தணும். டிஃபால்ட்டா. ஆமா. அதுதான் யாருக்குமே அல்லாஹ் சொல்லல. கடைசி 10ல ஒற்றைப்படையில தேடிங்கன்றாங்க. ஆமா. அதுலயும் ஒரு சோதனை. ஒற்றைப்படை எது ஒற்றைப்படைன்ட்டு சவுதியில முன்னாடி ஆரம்பிச்சாங்க, நம்ம பின்னாடி ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு. அதனால நம்மள பொறுத்தவரைக்கும் முஹக்கிகீங்கன்னு என்ன சொல்றாங்க, நானு கடைசி 10 முழுவதும் தேடுங்க. அது ஏன்னா நீங்க வந்து ஒற்றைப்படை மட்டும் தேடலாம் அப்படின்னு இருந்துடாதீங்க. கடைசி 10 ஃபுல்லாவே நீங்க என்ன பண்ணுங்க, இபாதத்துல இருங்க. இன்னும் சிறப்பு. இன்னும் சிறப்பு. எத்திகாஃப் தான் வந்து அதை தேடுவதற்கான ஒரு முயற்சி. அது கூட குறைஞ்சிச்சுன்னா, முதல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சுப்ஹானல்லாஹ், ஏத்திகாஃப்னா பள்ளிவாசல் ஃபுல்லா வந்து துணி கட்டி வச்சிருப்பாங்க. நீங்க ஏத்திகாஃப் கூட ஆள் பிடிக்கிற ஆட்டம் ஆயிடுச்சு. இமாம் வந்து ஆள் பிடிக்கிறாரு, வீடு வீடா வந்து உங்க பையனை ஒரு நாள் அனுப்புங்க, ஒரு நாள் அனுப்புங்கன்ட்டு. ஏன்னா மக்கள் வந்து உட்கார்றான், சினிமா தியேட்டர்ல உட்காருவான், கடத்தெருல உட்காருவான், ரேஷன் கடையில கூட 4 மணி நேரம் வெயிட் பண்ணி உட்காருவான். ஆனா பள்ளிவாசல்ல நைட்ல தானே, அட்லீஸ்ட் இப்ப எந்த அளவுக்கு ஆயிடுச்சு, நானு இத்திகாஃப்ன்றது நைட்ல தான் இபாதத்து. ஆனா ஒரு நாள் ஃபுல்லா இருக்கணும், அதுதான் சுன்னத்து. இன்னைக்கு முஹல்லாக்களுடைய நிலைமை என்ன ஆச்சுனாக்கா, இமாம்கள் வந்து வேலைகளுக்கெல்லாம் போயிட்டு வந்து நைட்லயா தங்கிடுங்க வாங்க பள்ளிவாசல்ல அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப பலகீனமா. இந்த லைலத்துல் கடைசி 10ல உம்ரா செய்யறது ஹஜ்ஜுக்கு போற மாதிரி ஒரு யார் வந்து ரமலானுடைய கடைசி 10ல போவாங்களோ அவங்களுக்கு ஹஜ்ஜி செஞ்ச நன்மை என்பதாகும். அங்க போய் அப்படியே அங்க போயிட்டா நம்ம ஃபுல்லா இபாதத்து ஃபோக்கஸ் அப்படியே எத்திகாப்புன்னு இருந்துட வேண்டியதான். அங்க என்ன நினைக்கிறீங்க? அது கண்டிப்பா கண்டிப்பா. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ் ஃபீஹா பீதின் ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அங்க வந்து வானவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு கீழே இறங்குறாங்க, அம்ரை கொண்டு. அதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணுமே, அந்த நாள்ல தான் அல்லாஹ் எல்லா விஷயங்களும் முடிவு செய்யறாங்க. யார் யாருக்கு என்னென்ன அந்த அம்ருகளை கொண்டு வராரு ஜிப்ரீல். இன்னாருக்கு இது, இன்னாருக்கு இது, இன்னாருக்கு இது. ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னாக்கா, அந்த இரவுல கூட நம்முடைய முஸ்லிம் சகோதர வாலிபர்கள் அன்னைக்கு கூட போதை பொருள் சாப்பிடுறாங்க. நிறைய முஸ்லிம் ஊரை பாத்துக்கிறேன், நைட் ஃபுல்லா பசங்க பைக்ல சுத்துவாங்க. அது ஒரு ரேஸ் பைக்கு, ரேஸ் ஆட்டங்கள் வைக்கிறது, மது அருந்துறது. அது அந்த காலத்துலேருந்து அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரே, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் அப்படிதான் இருக்கும். 27ஆம் கிழமை ராவுன்னா தெரு ஃபுல்லாக லைட்டை போட்டு அந்த முன்னாடி கப்பல்லாம் கூட செய்வாங்க. எப்படின்னா அந்த வாழை மரத்தை வெட்டி கப்பல் மாதிரி செஞ்சு என்ன அதை கொண்டு போய் குளத்துல போய் கொளுத்தி விடுவாங்க. என்ன அதேதான் இந்த மாதிரி என்ன ஒவ்வொரு காலத்துல ஒரு விளையாட்டு. இப்ப பார்த்தா பைக் ரேசிங். ஆனா தொழுவையில பள்ளியில போய் இருக்க சொன்னானுங்கன்னா இதை பண்ணிக்கிட்டு உட்காந்து என்ன தெரியாம அது அறியாம காலத்துல பண்றது என்ன. இப்போ கொஞ்சம் இப்போ அதெல்லாம் குறைஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்கு. மாஷா அல்லாஹ், துஆ செய்வோம் அதுக்காக. என்ன இப்போ இல்லை, இப்போ அந்த கப்பை செய்யறது, அந்த லேண்டன் வாங்கல்ல கையில, என்னமோ செய்வாங்க ஊர்ல அந்த காலத்துல நிறைய பண்ணுவாங்க சின்ன பிள்ளைங்க.
தெரியாம அறியாம செஞ்ச பாவங்களை மன்னிச்சிருவோம், அதான், அதான், அதான். மன்னிச்சிருவான்ல. மெட்ராஸ் எல்லாம் பாருங்க நீங்க இந்த ரமதானுடைய கடைசி பத்துல ம்ஹும். இரவு நேரங்கள்ல வந்து பைக் ரேஸ் போய் எவ்வளவு பேர் ஆக்சிடென்ட் ஆவாங்க, எவ்வளவு பேர் கைது செய்யப்படுவாங்க போலீஸ்காரால. இல்ல. ம்ஹும். என்ன ம். பண்றானுங்க இவனுங்க பீச் சில ரோட்ல. ஆனா சில நல்ல மனிதர்கள் இருக்காங்க. இந்த வாணியம்பாடியில ஏதோ ஒரு பெரிய பள்ளியாசம் இருக்குங்க. அங்க பார்த்தீங்கன்னா, உலகத்திலேருந்து இந்த பெரிய ஆலிம்கள்லாம் கூட வந்து அங்க இத்திகாஃப் இருக்காங்க. ஏத்திகாஃப் மேல் ம். விஷாரத்துல மேல் மேல் விஷாரத்துல விசாரத்துல. அப்படியும் அந்த இருக்கு. இவரு நம்ம மூத்தானால ஆஷிம் பாய் ஆ ரைட்டுங்க. மலக் ஆஷிம்னு சொல்லிட்டு அவங்களுடைய ம். பள்ளிவாசல்ல அந்த கடைசி 10 வந்து உலகம் ஃபுல்லா வர வச்சு ஆமா, அவங்களுக்கு மாஷா அல்லாஹ் எல்லா வகையான உணவுகள் ஆமா. ம். ஏற்பாடு செய்யப்பட்டு. ம்ஹ்ம். இன்ஷா அல்லாஹ் அந்த மாரி இருக்கு. அந்த மாரி இருக்கிறாங்க. எல்லாம் இல்ல இருக்காங்க. இல்லாம சொல்ல முடியாது. ம்ஹ்ம். சலாம் ஹிய ஹத்தா மத்லைல் ஃபஜ்ர். அது வந்து ஃபஜ்ர் வரைக்கும் இருக்குன்னு சொல்லலாம்ல. ம். ஸோ ஃபஜ்ர் வரைக்கும். இதுல என்ன சொல்ல நசை வர்றாங்க? ம்ஹ்ம். நசையில பதிவான ஒரு ஹதீஸ் லம்மா ம். ஹதர ரமதான் ம். ரமதான் வந்துச்சுன்னா ரசூலுல்லாஹி சொல்லுவாங்களாம் அது ம். ஜாக்கும் ஷஹரு ரமதான் ம். உங்களுக்கு ரமதானுடைய மாசம் வந்துடுச்சுப்பா. ம். ஷஹருன் முபாரக் பா இது பர்க்கத் பெற்ற ரமதான்பா. ம்ஹ்ம். இஃப்தரல்லாஹு அலைக்கும் சியாமா. அல்லாஹ் ம். அந்த ரமதான் மாசத்துல நோன்ப கடமையாக்கி இருக்கிறான். ம். துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னah ம். சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுதுப்பா. ம். வதுகுலகு ஃபீ அப்வாபுல் ஜஹீம் ம். நரகத்துடைய வாசல்கள் மூடப்படுதுப்பா. ம். வதுகல்லு ஃபீஹி ஷயாத்தீன் ம். ஷைத்தான்கள் சிறையிடப்படுகிறார்கள், ம். செங்கிலியிடப்படுகிறார்கள். ஃபீஹி ம். லைலா கைரும் மின் அல்ஃபி ஷஹர் அதுல ம்ஹ்ம். ஒரு இரவு இருக்கு. அது 1000 மாதங்களை விட சிறந்தது. மன் ஹரும கைரஹா அந்த 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை எவர் ம். கிடைக்காமல் பாக்கியம் அற்றவராக ஆகிடுவாரோ ம். ஃபகத் ஹரும அவர் ம். திட்டமாக எல்லா விதமான பாக்கியங்களை விட்டு ம். தடுக்கப்பட்டவர், ம். கை சேதத்துக்குரியவர் அப்படின்னு ம். சொல்லிட்டு ஒரு ஹதீஸ்ல இந்த இரவை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஸோ எல்லாரும் சலாம் சொல்றாங்க பாருங்க அன்னைக்கு. ரசூலா இது இப் மலாய்க்கத்துமார்கள்லாம் வந்து எல்லாம் நமக்கெல்லாம் சலாம் சொல்றாங்க. அன்னைக்கு. அ ரைட்டு. ஆஹ் அந்த சலாம் நமக்கு கிடைக்கணும் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா, கண்டிப்பா, ஜிப்ரீல் கண்டிப்பா. அலைஹிஸ்ஸலாத்தோட சலாம்லாம் நமக்கு வரணும்னா, இந்த இரவ ஹயாத் ஆக்கணும். தூக்கத்துல இருந்து அதான் என்ன பண்ணுவாங்க, நான் ஒரு தடவ போயிருந்தேன். ஆ மதீனால போய் இத்திகாஃப் இருந்தோம். கடைசி 10ல. என்ன. ஸோ அங்க ம்ஹ்ம். நைட்டு ஃபுல்லா வந்து எல்லாம் முழிச்சிருப்பாங்க. நைட்டு ஃபுல்லா. அ ம்ஹ்ம். நைட்ட வந்து யாரும் தூங்க மாட்டாங்க. வந்து ம்ஹ்ம். குரான ஓதிக்கிட்டு நான் இப்ப டக்கு டக்குன்னு தான் வந்துருங்களாங்க. தஹஜ்ஜுத் வந்து இப்ப இங்க கியாமுல் லைல் முடியும். ஒரு 12, 1 மணி ஆகும். என்ன. அதுக்கப்புறம் தஹஜ்ஜுத் வந்துரும். அப்புறம் சஹர் வந்துரும். ஃபஜ்ர் முடிச்சுட்டு டக்குனு ஒரு 3, 4 மணி நேரம் தூங்குவாங்க. அதுக்கப்புறம் லுஹர் வந்துரும். பகல்ல தூங்கிக்குவாங்க. நைட்ல வந்து எல்லாம் முழிச்சிருப்பாங்க. ஓ! ஸோ அந்த நைட்டு ஃபுல்லா ஹயாத் ஆக்குறது அதான் இன்ஷா அந்த இஹ்யாவுல் லயாலி இரவு ம். நேரங்களை வந்து விழித்து ம். வணங்கணும், இபாதத் செய்யணும். ம். இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் நம்ம எல்லாம் ஒரு நியத்து வைப்போம். என்ன. இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் வந்து அதுக்கு அல்லாஹ்கிட்ட அல்லாஹ்விட முதல்ல அல்லாஹ்வோட உதவி வரணும் நமக்கு. என்ன. உதவி நம்ம வரணும்னு. நியத்தும் அல்லாஹ்வுடைய உதவியும் வந்து இன்ஷா அவனுடைய அல்லாஹ். கேட் பாஸ் கிடைக்கணும். ஆமா. எல்லாம் போய் மக்கா, மதீனால மதீனால போய் அ என்ன செய்ற மாரி, அ இஹ்யாவுல் லயால். ஆமா. இத்திகாஃப் இருக்கா மாரி முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ம். ஹைர் இன்ஷா அல்லாஹ். இது மாஹூல் ரொம்ப முக்கியம்ன்றாங்க. ஆமா, மாஹூல் வந்து ஆமா, ஒரு மனுஷன் திருந்தணும்னாக்கா, ஆமா. அவனுடைய அவனை சுற்றி உள்ள இடம் நல்லா இருக்கணும். ம். இன்னைக்கு அதிகமான பேர் கெட்டு போறதுக்கு காரணமே அவனை சுற்றி இருக்கிறது. ஆமா. நம்ம ஊர்ல தராவி தொழுவ போறான்னாக்கா, ம்ஹ்ம். வெளியில பார்த்தாக்கா 100 பேர் கதை பேசிட்டு இருப்பான். உள்ள 10 பேர் தராவி தொழுதுட்டு இருப்பான். ஆமா, இவன் என்ன பண்ணுவான்? என்னடா இவ்வளவு பேர் தொழுவாம இருக்கிறாங்க. சரி இஷா தொழுதுட்டு ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு இவனும் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வீட்டுக்கு வந்துருவான். ஆமா. ம்ஹ்ம். என்னண்ணா சொல்றீங்க? ம், ம், ம். பூவோடு சேர்ந்தா நாரும் மணக்கும். கரெக்ட். ஒரு நல்ல சூழல்ல ஒருத்தர் இருந்தாருன்னா, அவரும் அந்த ம். சூழலுக்கு ஏத்த மாரி மாறுவார். மாஷா அல்லாஹ். ஆமா. அது மாரி தான் அந்த அல்லாஹ் குரான்ல ஒரு சூரா காஃப்ல சொல்லுவான்ல. ஒரு நாய பத்தி சொல்லுவான். என்ன என்ன அது ஆயத்து அது? ஆ கல்புஹும் பாசித்துன் திராஐஹி பில் ஆ வசீத். கல்புஹும் பாசித்துன். ஆமா. அத ஏன் சொல்றாங்கன்னா, அந்த நாய பாருங்க, நாய அல்லாஹ் ஏன் சொல்றான்னா, அந்த நல்லவர்களோட சேர்ந்து அது இருந்ததுனால அந்த நாய வந்து அல்லாஹ் சொல்றான்.
கண்டிப்பா. அதான் உண்மையான விஷயம், உண்மையான விஷயம். தஃப்சீர்ல அப்படிதான் விளக்கம் குடுக்குறாங்க. ஒரு நாய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானாக்கா, அந்த வாலிபர்கள் நாங்க அல்லாஹ்வ தான் வணங்குவோம். அல்லாஹ்வோட வேறு யாரையும் நாங்க இணை வைக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய அரசராக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு, அந்த அரசரை எதிர்த்து தங்களுடைய தாவாவ செஞ்சுட்டு, அடைக்கலம் தேடி குகைக்கு வந்தவங்க, கூட ஒரு நாய கூட்டிட்டு வந்தாங்க. எனவே அந்த நாயும் அந்த நல்லவரோட இருக்குதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதான் நம்ம நல்லது நடக்கணும். நல்லவர்களோட இப்போ பக்தி, மார்க்கம் அதிகரிக்கணும்னா, இந்த மாரி பள்ளியில போய் தொழுவுறது ஒண்ணு இல்லைங்களா? தொழுவுறது, இந்த மாரி இத்திகாஃப் இருக்கிறது, இந்த மாரி ஆஹா. தஃப்சீர் கிளாஸ்ல போய் நம்ம உட்கார்றது, நம்ம ஆ, ஆ, ஆ. அது செய்யணும். பணம் சம்பாதிக்கணும்னா பிசினஸ் பீப்பிளோட போய் ஆ. பழகுறது. ஆரோக்கியம் வேணும்னா, இந்த மாரி ஆரோக்கியமா இருக்கிறவங்களோட போய் பழகுறது. என்ன? ஸோ நல்ல விஷயங்கள் கத்துக்கணும். சொந்தக்காரங்கள்ட்ட நல்லா இருக்கணும். ம். அது உறவ பேணணும்னா, அந்த மாரி உறவு யார் நல்லா வச்சிருக்காங்களோ, அவங்களோட பழகணும். என்ன? எல்லாமே பேலன்ஸ் இருக்கணும். இந்த பேலன்ஸு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரே எதிரியா அ அல்லாஹ் அப்படி சொல்லல. எல்லாத்துலயுமே வந்து அ மார்க்கமும் அவசியம், துனியாவும் அவசியம், ஆகிராவும் அவசியம் தானே சொல்லியிருக்கிறான் இல்லைங்களா? என்ன? ஸோ நம்ம எல்லாத்துலயுமே சேர்வாரோட சேர்றதும்பாங்க இல்லைங்களா? எது எங்க ஆமா, ஆமா, ஆமா. எங்க நல்ல விஷயங்கள் கிடைக்குதோ, ஈவன் நம்ம இப்போ நெறைய பார்த்தீங்கன்னா, ஃபோனு, இன்டர்நெட்டு, Facebooku, ஆ, ஆ, ஆ. Instagramமு இல்ல, என்ன நம்ம அதாவது ஆ, ஆ, ஆ. இன்னொரு விஷயம் அல்லாஹ் வந்து ம், ஹாபில், காபில் 2 ம். பேருமே ஆதமுடைய மகன்கள் தான். ஆமா, 2 பேருமே குர்பானிக்காக வேண்டி குர்பானி பிராணிய வைக்கிறாங்க. ஆமா, ஆனால் வந்து பிராணி ஒரு பிராணியா தானே ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஆமா. ம்ஹ்ம். எனவே சிறந்த வழின்றது ஒண்ணு தான் இருக்கும். ஆமா. நான் எங்க வேணாலும் போயிட்டு நான் இருந்துப்பேன், கொண்டுப்பேன்னா அது வேலைக்கு ஆவாது. கரெக்ட்டு. ம். நான் கெட்டவன் கூடயும் பழகிப்பேன். நான் நல்லவன் கூடயும் சேர்ந்துப்பேன். எனக்கு தெரியும் கரெக்ட்டா இருக்கிறதுக்கு அப்டின்னாக்கா அது சாத்தியம் இல்ல. ஆ ரைட்டுங்க. ஏதாவது ஒண்ணு தான் கரெக்ட்டா இருக்குங்க. கரெக்ட்டு. அல்லாஹ் வந்து ஆ 2 பேருமே ஆதமுடைய மகன் தான். ஆனால் ஆமா. ஹாபில தான் ஏற்றுக்கொண்டான். காபிலை ம். ஏற்றுக்கொள்ளவில்லை. ம், ம், என்னால் ம். சரியான நிய்யத் என்பது ஒண்ணுல தான் இருக்கும். ம்ஹ்ம். சரியான வழி என்பது ஒரு வழி தான். ஆ. 10 ம்ஹ்ம். வழி சரியான வழியாக இருக்காது. ம், ம், ம். இல்ல அப்போ இப்ப நீங்க சொல்றீங்கன்னா, இப்போ ஒரு பிசினஸ் மேன் ஹலாலாவும் பிசினஸ் ஒரு பிசினஸ் பண்றாரு. அதுல ஹராமும் கலந்திருக்கு அப்டின்னா, நம்ம ஆ ஹலாலான விஷயங்கள மட்டும் எடுத்துக்கலாம் இல்லையா? கண்டிப்பா, ஆ. கண்டிப்பா. ஸோ, அதனால அவரையும் ஒதுக்கிற தேவையில்ல. அப் அவர் இல்ல ஒண்ணும் நீங்க தேவையில்ல. நீங்க சொல்ற எப்படின்னா, ஹலால், ஹராம் 2ம் கலந்து இருக்காது. அவர் செய்றதெல்லாம் ஹராமா தான் இருக்கும். அப்படி மாரி கொண்டு போயிருவோமா? ம். அப்படி வருமா? இல்ல, இல்ல. அதாவதுங்க நான் சொல்றது எந்த கருத்துலன்னா, ம். ஒரு ஹிதாயத்துடைய வழி இருக்கு, வலாலத்துடைய வழி இருக்கு. இப்போ ம்ஹ்ம். ஒரு சில பேருடைய மென்டாலிட்டி என்னன்னாக்கா, நான் வந்து கெட்டவங்களோடவும் பழகிப்பேன், ம். நல்லவங்களோடவும் பழகிப்பேன். பட் எனக்கு ம். தெரியும் லிமிட்டு. ஆ. ம்ஹ்ம். எனக்கு தெரியும் லிமிட்டு. ஆமா. அது வந்து உனக்கு தெரியும்பா லிமிட். ஆனா உன்ன விட பெரியவன் ஷைத்தான். ரைட், ரைட், ரைட். ம்ஹ்ம். என்ன சொல்றீங்க? ஆமா. உங்கள ம். வந்து ஷைத்தானுடைய சுகபத்த அதிகமாக்கி, ம். காலப்போக்குல உங்கள நல்லவர்கள விட்டு தூரமாக்கிடுவான். ஆமா. ம்ஹ்ம். ஸோ, அந்த என்வைரன்மென்ட்லேருந்து கொஞ்சம் அதான் பார்வைய தாழ்த்திக்கிறதும்பாங்க இல்லைங்களா? பார்வைய ஆ. அது ஒண்ணு. எவ்வளவோ இருக்கு மார்க்கத்துல. மார்க் பார்வையினால தானே பிரச்சனையே. என்ன நினைக்கிறீங்க? பார்வையுடைய விஷயம் எடுத்துங்க. ஏன்பா ஆ. பார்க்குறேன்? நான் நல்ல நோக்கத்துல பார்க்குறேன்ப்பா நானு. என்னங்க இது என்ன இது? ஆமா. பார்வைய இஸ்லாம் தாழ்த்திக்கிறதுனா இஸ்லாம் வந்து நல்ல நோக்கம், கெட்ட நோக்கம்லாம் சொல்லவே இல்ல. பார்வைய ம். தாழ்த்திக்கன்து அவ்வளவுதான். ம். ம்ஹ்ம். ஆமா. இப்போ அ வெளியில போறோம், நெட்ல பார்க்குறோம், நெறைய விஷயங்கள் பார்க்குறோம். பார்வைய தாழ்த்திக்க சொல்லுது. அதாவது அ வலா தாதுக்க ஐனாக்க அதெல்லாம் சொல்லுவான்ல. அ வலா தமுத்துன்ன ஐனைக இலா மா மத்தானா பிஹி. ஆ அப்ப அது செல்வந்தர்கள பார்த்து மேல பார்க்காதீங்க, கீழ பாருங்க. ஆ, அது ஆ. அந்த கண்டிப்பா, பார்வை ஒண்ணு. கண்டிப்பா. 2வது பெண்கள் ஆண்களையும், ஆண்கள் பெண்களையும் வந்து இன்னொரு இப்ப பார்வை இன்னொரு தாழ்த்தி விஷயம். இது அதையெல்லாம்ன்னு என்ன சொல்றாங்க? ம், அந்நதரத்துல் ஊலா லைஸத் மின ஷைத்தான். ம், ஃபர்ஸ்ட் பார்வை இருக்கு. இது ஷைத்தான் கிடையாது. அது ம். எதார்த்தம். ஆமா. ரோட்ல போகும்போது யாரும் கண்ண மூடிக்கிட்டே போமாட்டாங்க. தப்லீக் ஜமாத் சொல்ற மாரி கண்ண ம். மூடிக்கிட்டே போங்கன்னு போனாக்க, நீட்டா போய் பஸ்ல தான் போய் மோதணும். ஆமா. ம்ஹ்ம். கண்ண தொறந்துட்டு தான் போவோம். ஆமா.
ஃபர்ஸ்ட் பார்வை தெரியாமல் பட்டுடுச்சா அதோட திருப்பிக்கணும். ரெண்டாவதா மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. அதான் பிரச்சனையே. இந்த மாதிரி பார்த்துட்டா பாவம் செஞ்சுட்டா தௌபா செஞ்சிடணும். என்ன நினைக்கிறீங்க? தௌபா செஞ்சுட்டு கண்டிப்பா. நிறைய பிரச்சனைகளுக்கு அதான காரணம் உலகத்துல. இரண்டாவது பார்வை உங்களால தானே ப்ராப்ளமே வருது பாருங்க. ஏன்னா சஹ்மும் மின் சிஹாமி இபிலீஸ்ன்றாங்க அல்லாஹ். அது ஷைத்தான் வந்து விஷம், ஷைத்தானின் மூலமாக விஷத்தை பூசப்பட்ட ஒரு அம்புன்றாங்க பார்வை. ஆனா அல்லாஹ்ட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அல்லாஹ் உன்னுடைய அடிமைகளோட வலப்பக்கம், இடப்பக்கம், முன்புறம், பின்புறம், கீழே மேல கீழே கிடையாதுங்கிறாங்களா? மேல கீழே உண்டா? மேல இருந்து வந்து அல்லாஹ் தான் வந்து இருக்கிறது. அதாவது சோ ஜெனரலா சைத்தான், இது நம்ம என்ன சொல்ல வரோம்னா, சைத்தான் வந்து எப்படி எல்லாம் அவன் நம்மளோட புத்திசாலி. அவன் வந்து எந்த நேரத்துல நம்ம வந்து கீழே விழுவோம் நம்ம சொல்ல முடியாது. அது வந்து நம்ம அல்லாஹ்கிட்ட அதான் 5 வேளைக்கு தொழுது எல்லாம் இந்த மாதிரி இந்த சைத்தான பாதுகாத்துன்னு கேட்டு நம்ம அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். ஏன்னா மனிதர்களும் பாவங்கள் செய்யக்கூடியவங்க தானே. அவங்க வந்து தௌபா செஞ்சுட்டு மீண்டுணும், திருப்பி அந்த பாவம் செய்யாம மீண்டுட்டா அதையும் பாவங்களையும் நன்மையை எழுதுறான். அவ்வளவு பெரிய கருணை இல்லையா? செய்த பாவங்களையும் ரொம்ப ரொம்ப ஒரு சின்சியரா என்ன தமிழ்ல சொல்லுவாங்க? சின்சியருக்கு என்ன சொல்லுவாங்க? சின்சியருக்கு வந்து ஒரு குறிக்கோளோட ஒரு சின்சியர்னாக்கா சரியான வார்த்தைன்னாக்கா கவலையோடயா? இல்ல, ஒரு நிச்சயத்தன்மையோட. தமிழ் இங்கிலீஷ பேசி தமிழ் சரியா வர மாட்டேன். அந்த செஞ்சா அது வந்து அல்லாஹ் அந்த பாவத்தையும் வந்து நன்மையா எழுதி அதை பாவத்தை அழிச்சிடறான். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு பெரிய அப்படின்ட்டு இதோட முடிச்சுப்போம். இன்ஷா அல்லாஹ். நிறைய விஷயங்கள் நேத்து சொல்லி முடிக்கும் போது சொன்ன அதே வார்த்தை தான். முதல் நம்ம மாத்தணும். இன்ஷா அல்லாஹ். என்ன மாத்தணும்? ஒவ்வொருத்தவங்களும் வந்து அல்லாஹ் அதனாலதான் இன்னும் இல்லா ரப்பிக்க ருஜா உன் ரப்பு இருந்து நீ மாறு. ஏன்னா மாற்றம் என்பது முதல் ஒவ்வொருத்தரும் தன்னிடத்திலிருந்து உருவாக்கும். அப்பதான் எல்லாமே மாறும். அவரு திருந்துட்டோம் இவரு திருந்துட்டோம்னாக்கா அப்ப நம்ம எப்ப திருந்துறது? என்ன சொல்றீங்க? நல்லதுங்க. மாஷா அல்லாஹ். ரொம்ப நிறைய விஷயங்களை கலந்தாய். அல்லாஹ் தஆலா வந்து இந்த விஷயங்கள் இப்படி நடப்பதற்கு அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.